வெல்கம் டு K2V YouTube சேனல். நான் வித்யா சங்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நச்சுன்னு ஒரு புளியோதரை தாங்க. இந்த புளியோதரையை நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சில் மீதியான ரைஸை வச்சு தான் செய்ய போகிறேன். புளியோதரையை சிம்பிள் 2 ஸ்டெப்பில் பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இதோட டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம K2V யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த புளியோதரையை பண்ணுறக்கு இன்றைக்கி லஞ்சில் மீதியான ரைஸை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இன்றைக்கி நைட்டே புளி தண்ணியை கரைச்சி விட்டு மறுநாள் காலையில் தான் இதை தாளிக்க போகிறேன். புளி இந்த மாதிரி பழைய புளியாக எடுத்துக்கங்க. அதுதான் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். புளி கருப்பாக இருந்தால் மட்டும்தான் புளியோதரை நல்லா ப்ரௌனிஷ் ஷேடில் அதுக்கான கலர் அட்டைன் பண்ண முடியும். இப்போது இந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பனஞ்சு விட்டு புளியோட ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த கரைச்சி விட்ட புளி ஜூஸை ரைஸ் மேலே ஊற்றிக்கலாம். இதோட இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். இப்போ ஊற்றின புளி தண்ணியும் உப்பும் ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். பனஞ்சு விட வேண்டாம், கலந்து விட்டால் போதும். ரைஸு ஸ்மாஷ் ஆகக்கூடாது. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தா ரைஸ் கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும். ஆனால் காலையில் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிரும். இப்போ இதை ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் இந்த மாதிரி நல்லா உதிரியாக ட்ரையாக இருக்கும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வறுத்தது எடுத்திருக்கேன். இப்போது புளியோதரையை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு கடை நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதோட நிலக்கடலை எல்லாத்தையும் ஒட்டாவே சேர்த்தி சின்ன வெங்காயமும் நிலக்கடலையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நிலக்கடலையும் கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். போட்ட மஞ்சத்தூளும் ஆயிலில் லைட்டாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச ரைஸை இதோட சேர்த்திடலாம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஃபைனலாக அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பெப்பரை தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்து விடுங்க. புளியோதரையோட அரோமா இப்போ ரொம்ப நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம புளியோதரை ரெடி. ரைஸ் மீதி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறக்கும் வழி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். மீதியான சாப்பாட்டில் இந்த புளியோதரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளியோதரை 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புளியோதரை சூப்பராக இருக்குங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share K2V YouTube channel. Bye.